உனக்கு கோவமா வருமே? அது என்னோட கோவப்படுற பேட்டரி தீந்து போயிடுச்சு. இன்னைக்கு நீ கண்டிப்பா கோவப்பட்டு தான் ஆகணும். இல்லனா என் பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? எனக்கு உன்கிட்ட கோவப்பட விருப்பம் இல்ல. முதல்ல இங்க இருந்து போ. இங்க பாரு, இனிமே நான் தான் உனக்கு அம்மா. நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் செய்வேன். எதை வேணும்னாலும் நான் மாத்துவேன். நீ இப்படி பகலா கடந்து உங்க அம்மா பேரை சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கல்ல, மொத வேலையா நான் அதை தான் மாத்த போறேன். வேணா குஷி, அவ உன்னை தூண்டி விடுறா. என் அம்மாவை பத்தி எதுவும் பேசாத. இல்லனா என்ன என்ன பண்ணுவ நீ? என்ன அடிப்பியா? சரி வா, வந்து என்ன அடி. கமான் குஷி. ஏன் அவளை வெறுப்பேத்துற? கோவத்துல அவ ஏதாவது பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் முன்னாடி அவளை திட்டு வாங்க வைக்கணும்னு பாக்குறியா? நான் நினைச்சேனா இப்பவே உன் அம்மாவோட போட்டோ தூக்கி என்னால வெளியில போட முடியும். என்ன அப்படி பாக்குற? கண்டிப்பா போடுவேன். என் அம்மாவோட போட்டோல உன் கை கூட படக்கூடாது. என்ன பண்றேன்னு பாக்குறியா? சபாஷ் குஷி, நான் நினைச்சத நீ பண்ணிட்டு இருக்க. நீங்க தானே இருக்க. உன்னை என்னால பார்க்க முடியாது, ஆனா உன்னால எங்களெல்லாம் பார்க்க முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் பொண்ணு கூட தான் நீ இருப்ப. இப்ப கூட நீ பாத்தியே, உன் பொண்ணை நான் பயங்கரமா அழ வச்சுதா. டெய்லி அழ வைப்ப. உன்னால என்ன முடியுமோ பண்ண. உன்னோட செல்ல பொண்ணை நான் டார்ச்சர் பண்ண போறேன். அவளை கஷ்டப்படுத்துவேன். உன்னால வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும், ஒன்னும் பண்ண முடியாது. என் பொண்ணு நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்ச, அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். புரியுதா உனக்கு? குஷியை விட்டு விலகிரு. இல்லனா தினம் தினம் நான் உன்னை டார்ச்சர் பண்ணுவேன். உன்னை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவேன்.
துளசி. இதுக்காக தான் வெயிட் பண்ணேன். குஷி, என்னாச்சு? எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? என்கிட்ட சொல்லு ப்ளீஸ். குஷி இங்க பாரு. சரி, முதல்ல அழறத நிறுத்திட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. குஷி, எதுக்காக அழற? அது எதுக்கு உனக்கு? என் மேல உனக்கு அக்கறை இருக்கா? யாரை வேணாலும் எனக்கு அம்மாவாக்கி இந்த வீட்ல உட்கார வச்சிருவியா? குஷி, என்ன விஷயம்னு நீ சொன்னாதானமா எங்களுக்கு தெரியும். என்ன நீ ஹேட் பண்ற, அதனால தானே இப்படி பண்ற. அதனால தானே இப்படி ஒரு அம்மாவை எனக்கு கூட்டிட்டு வர நினைக்கிற. இல்ல குஷி கண்ணா, நீ தாமினி hates me. எப்ப பார்த்தாலும் நீ திட்டிக்கிட்டே இருக்கா. ரொம்ப மோசமானவ. இங்க பாரு குஷி, பெரியவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. சரி, முதல்ல அழுகைய நிறுத்து. என்ன ஆச்சுன்னு சொல்லு. தாமினி என்ன திட்டிட்டா. அதுக்கப்புறம் எங்க அம்மாவோட போட்டோவை அவ தூக்கி போட்டு உடைச்சிட்டா. என்ன? கடவுளே, தாமினி என்ன காரியம் பண்ணிருக்க? அந்த துளசி வேற இப்ப நம்மள என்ன பண்ண போறானே தெரியலையே. குஷி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உண்மையா தான் சொல்றேன். தாமணி எங்க அம்மாவோட போட்டோவை உடைச்சிட்டா. இந்த குஷி சிக்ஸர் மேல சிக்ஸரா அடிச்சிட்டு இருக்கா. பால் ஸ்டேடியம் விட்டு வெளியே போயிடுச்சு. அநேகமா இந்த தாமினியை வீட்டை விட்டு இன்னைக்கு அனுப்பிடுவான்னு நினைக்கிறேன். குஷி, நீ சொல்றது உண்மையா? உண்மையா தான் சொல்றேன். தாமணி எங்க அம்மாவோட போட்டோவை உடைச்சிட்டா. கண்டிப்பா இதுதான் உண்மையா குஷி? நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் உன்னை தொட கூட இல்ல. ஆனா நீ என்ன அடிச்சிட்ட. என்னது, ரத்தம் வருது? குஷி, என்ன இது? இப்படி அடிபட்டிருக்க? என் பொண்ணுக்கு அடிபட்டுருச்சே. ஐயோ, இவ்ளோ ரத்தம் கொட்டுது. என்னமாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. எதுக்கு எடுத்தாலும் அப்படியே சொல்லு. உன் நெத்தில ரத்தம் ஆறே ஓடுது. அட கடவுளே, என் பொண்ணை எப்படி அடிச்சிருக்கா பாத்தீங்களா? சின்ன பொண்ணு இவ, ஆனா பண்றதெல்லாம் பெரிய பெரிய விஷயம்தான்.
நான் இன்னும் எத்தனை கஷ்டத்தை தான் பார்க்க போறேனே தெரியலையே. பூ மாதிரி இருக்க என் பொண்ணோட முகத்துல எவ்வளோ பெரிய காயம். ஐயோ அண்ணி, நான் இந்த அடிபட்டதை கூட சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா துளசி போட்டோவை உடைச்ச பழி என்னால ஏத்துக்க முடியாது. நான் என்னோட கனவுல கூட இப்படி யோசிச்சு கூட பார்த்ததே இல்ல. நீ போய் சொல்ற. குஷி, நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? நான் உண்மையை தான் சொல்றேன். நான் அவளோட ரூம்க்கு போனேன். அவகிட்ட பேசலாம். அப்பாவை விட்டுட்டு எதுக்கு நீ போர்டிங் ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்கலான்னு போனேன். ஆனா நான் மோகன் பேரை சொன்ன உடனே அவளுக்கு கோவம் வந்துருச்சு. கோவத்துல அவ எல்லா பொருளையும் தூக்கி போட ஆரம்பிச்சிட்டா. அப்பதான் துளசி போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. நீ போய் சொல்ற. போட்டோவை இவதான் தூக்கி போட்டா. என்ன சொல்ற? நான் எதுக்கு அப்படி பண்ண போறேன்? எனக்கு உன்னையும் துளசியையும் ரொம்ப பிடிக்கும் குஷி. ஏன்னா you hate me. and நீ எங்க அம்மாவை கூட ஹேட் பண்ற. என்கிட்ட வந்து இனிமே நான் தான் உன் அம்மான்னு சொன்னேன்ல. செல்லம், நான் அத பாசத்தோட தான் சொன்னேன். இந்த தாமினி போய் சொல்றா. யாராவது என் பொண்ணு சொல்றத நம்புங்களேன். உன் ஃபேமிலியை விட்டு நீ வெளியே போறது அவ்வளவு நல்லதில்லைன்னு நான் எடுத்து அவளுக்கு சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப கோவம் வந்துச்சு. நான் அவகிட்ட பேசி முடிக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டா. நீ பொய் மேல பொய்யே சொல்லிட்டு இருக்க. தாமினி ஒண்ணு போய் சொல்லல, நீதான் போய் சொல்லிக்கிட்டு இருக்க குஷி. உனக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து வெறுத்து போச்சு. உன்னை நல்லபடியா வளர்க்கணும், உனக்கு நிறைய பாசம் கொடுக்கணும்னு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும், உன்னோட எல்லா ஆசையும் நிறைவேற்றினாலும் நாளுக்கு நாள் உன்னோட சேட்டை அதிகமாயிட்டு தான் போகுது. ஆமா, நீங்க ஏன் பேச்சு நம்ப போறீங்க? நீங்க தான் என்ன ஹேட் பண்றீங்கல்ல. உங்களுக்கு நல்லவனா அந்த தாமினி தான். இல்ல குஷி, நான் உன்னை என்னைக்கும் ஹேட் பண்ண மாட்டேன். ஆனா உன்னோட ரெக்கார்ட நீயே கொஞ்சம் பாரு. எல்லா நேரத்திலயும் சேட்டை பண்றது, எப்ப பார்த்தாலும் போய் பேசுறது. இன்னைக்கும் புதுசா ஒரு பொய்ய சொல்லி போர்டிங் ஸ்கூலுக்கு ஓடி போலான்னு பார்த்தல. இது ஒண்ணும் முதல் முறை இல்ல. தாமினியையோ இல்ல மத்தவங்களையோ நீ இப்படி காயப்படுத்துறது. நீ பண்றது ரொம்ப தப்பு குஷி. விளையாட்டு, குறும்புத்தனம் இது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. அடுத்தவங்களை காயப்படுத்துறது தப்பு. அதுவும் உங்க அம்மாவாக போறவள நீ இப்படி நடத்தினது ரொம்ப தப்பு. ஏன் யாரும் என் பொண்ணு பேச்ச நம்ப மாட்டேங்கிறீங்க? அவ உண்மையை தான் சொல்றா. அவ அப்படிதானே பண்ணுவா. அவ்வளவுதான் நம்ம எல்லாரும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறோம்ல. அவ செய்யறதெல்லாம் சரியா தப்பான்னு யாரா கேக்குறீங்களா? இது ஒண்ணு குழந்தை கிடையாது. இது சரியான குட்டிச்சாத்தான். நான் சொல்றத கேளுங்க. இவளை இப்ப அடக்காம விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யாராலையும் இவளை அடக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரையும் இவ நடு ரோட்ல நிக்க வச்சு சாட்டையால அடிச்சு அசிங்கப்படுத்த போறா. என்ன நீ
குஷி போதும் நிறுத்துறியா? என்ன இது பொய் சொல்ற பழக்கம்? குஷி, இது ரொம்ப தப்பான விஷயம். அங்க பாரு, தாமினி தலையில எப்படி அடிபட்டிருக்குன்னு. அட குஷி, சரி விடுப்பா. ஐம் சாரி தாமினி. நான் தாமினியை அடிக்கவே இல்ல ராதா. குஷி, நீ எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லிக்கிட்டே இருந்தா நீ சொல்றதை யார் நம்புவாங்க? நீ சொல்றது உண்மைன்னு நான் நம்பணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அம்மா மேல சத்தியமா நான் தாமினியை அடிக்கவே இல்ல. என்ன சொன்ன? அம்மா மேல சத்தியமா நான் பொய் சொல்லல. குஷி, உன் கையில ரத்தம் வருது. என்ன தொடாத. குஷி, நிறைய ரத்தம் வருது. நான் மருந்து போட்டு கட்டு போடுற. கைய காட்டு, கைய காட்டு. நான் காட்ட மாட்டேன். முதல்ல நான் சொல்றது நம்பு. தாமினியை நான் அடிக்கலன்னு சொல்றேன்ல. குஷி, தயவு செஞ்சு உன் கைய காட்டு. நான் மருந்து போட்டு விடுறேன். நிறைய ரத்தம் போகுது. கைய காட்டு. வேண்டாம். எனக்கு ஏதாவது ஆகட்டும். இங்க இருக்க யாருக்கும் என் மேல பாசம் இல்லல்ல. குஷி, குஷி, இங்க பாரு குஷி, நீ சொல்றது உண்மைன்னு நான் ஒத்துக்கிறேன். நான் உன்னை நம்புறேன், சரியா? உன் கையில இருந்து நிறைய ரத்தம் போகுது குஷி. நான் உனக்கு மருந்து போட்டு விடவா? முதல்ல இப்படி உட்காரு. கொஞ்சம் வலிக்கு குஷி. இப்போ உன் வலியெல்லாம் டக்குன்னு காணாம போயிடும். குஷி எப்பவுமே அவங்க அம்மா மேல பொய் சத்தியம் பண்ண மாட்டா. அப்ப தாமினி அக்கா தான் பொய் சொல்றாங்களா?